Hi friends, so already நிறைய பேர் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா நிக்கானுடைய லேட்டஸ்ட் மாடல் கேமரா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து நம்ம இப்போது அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்ன மாடல் பார்க்குறீங்களா? நிக்கானுடைய Z6iii. ஸோ இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது கூடயே நம்ம ஒரு லென்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த லென்ஸும் வந்துட்டு 28-75 லென்ஸ் 2.8 லென்ஸ். இந்த லென்ஸும் இந்த பாடியும் சேர்த்து கிட்டில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் பில்லிங் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ த கேக் கட்டிங்கோட எனக்கு டெலிவரி பண்ண நிக்கான் தமிழ்நாடுக்கு தேங்க்ஸ். அண்ட் அன்பாக்சிங் வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். ஸோ எப்பயும் போல் டப்பாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் Z6iii பாக்ஸு. இதை ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, பட் இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பாக்ஸ். ஸோ எல்லாமே வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வாரண்டி கார்டு அண்ட் மேனுவல் இருக்குது. அது இப்போதைக்கு ஓரமாக வச்சுடுவோம். அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய கேமரா. இது வந்து ரேப் பண்ணி தான் வந்தது. ஸோ அதே மாதிரி ரேப் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இது ஓரமாக வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குன்னா ஒரு கிளாம்ப்பு. ஸோ தட் நீங்கள் HDMI கேபிள்ஸ் எல்லாமே மாட்டோமோ ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர். ஆக்சுவலி பாக்ஸில் சார்ஜர் வராது. நம்ம ஆஃபரில் வாங்கினதுனால ஒரு சார்ஜரும் இன்னொரு பேட்டரியும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சார்ஜர் கேபிள். ஸோ இந்த கேபிள் வச்சு தான் சார்ஜ் பண்ணணும். ஸோ தட் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி இருக்கும். ஒரு பேட்டரி பாக்ஸோடு வரும், ஒரு பேட்டரி ஆஃபரில் எனக்கு வந்தது. ஸோ 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே டைப் பேட்டரி தான் இருக்கும். ஸோ EL15C அந்த பேட்டரி தான். அண்ட் நெக் ஸ்ட்ராப். ஸோ இது வந்துட்டு நார்மல் நிக்கானோட தான். அண்ட் Type-C to Type-C கேபிள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே ஒன்றுமே கிடையாது, வெறும் எம்டி பாக்ஸ் தான் உங்களுக்கு காட்டுற பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் இப்போதைக்கு ஓரமாக வச்சுருவோமா? வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராப் அண்ட் Type-C கேபிள் நமக்கு இப்போ தேவையில்லை, இப்போ எடுத்து வச்சிடலாம். இது வந்து கிளாம்ப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி HDMI கேபிள்ஸ்க்குலாம் ஒரு சப்போர்ட் இருக்கும் நீங்கள் கேமராவில் மாட்டும் போது. இதுவும் இப்போ தேவையில்லை. அண்ட் சார்ஜர் கேபிள். இது வச்சு பேட்டரி நம்ம சார்ஜர் அடாப்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜ் போட்டுக்கலாம். இதுவும் இப்போ நம்ம தேவையில்லை, சார்ஜ் ஆல்ரெடி ஏற்றியாச்சு. 2 பேட்டரியிலுமே வந்து EL15C பேட்டரி சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை இப்போ வச்சுருவோம். கேமரா வந்து ஃபஸ்ட்டு அன்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பபுள் ரேப் இருந்தது அண்ட் இன்னொரு கவர் இருக்குது. ஸோ இப்படி தான் பேக் பண்ணி வந்தது. ஸோ இதுதான் நம்மளுடைய Z6iii. ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஆல்ரெடி பார்க்கும்போது நம்ம Z6II மாதிரி கிடையாது. இதோடைய லுக் வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் Z8க்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இட்ஸ் மினி Z8ன்னு சொல்லலாம். அண்ட் பட்டன்ஸ் எல்லாமே Z8க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்க டிஸ்பிளே வரைக்கும் Z8 மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ஃப்ளிப் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதோடைய ரொம்ப ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த இவ்வளோ நேரம் அன்பாக்சிங் முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். நிக்கான் Z6iii ரிவ்யூ அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் போடலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த கேமராவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஃபோட்டோகிராஃபி பற்றி எனி டவுட்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.